இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட கதையில கிளைமேக்ஸ்ல வேற லெவல் ஒரு ட்விஸ்ட்டை வச்சிருப்பாங்க. அது என்ன ஏதுன்னு படம் பார்த்து தெரிஞ்சுக்கும். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. கையில துப்பாக்கியோட யாரையோ சுடுற மாதிரி நின்னுகிட்டு இருக்காப்ல. அதே நேரத்துல கட் பண்ணா உங்களோட ஃபேமிலியில இவருக்குன்னு ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை, ரெண்டு பேரும் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்க வயசு தான். அன்பான மனைவி, இவர் ஒரு போலீஸ் ஆபீசர். ஸோ ஒரு 8 லெவல்ல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணாங்க வீட்டில தான் காமிக்கிறாங்க. இவருக்கு ஒரு பையன் இருக்காரு இல்லையா, அந்த பையன் இப்ப எங்க டூருக்கு போகணுமா, அதுக்காக அப்பா கிட்ட கொஞ்சம் பணத்தையும் கேட்கறான். போன வாரம் தானடா போனா, அதுக்குள்ள என்னடா திரும்ப டூரா அப்படிங்கிற மாதிரி அப்பாக்காரரு கேட்டுட்டு இருக்காரு. அது போன தடவை காலேஜ்ல படிக்கிற பசங்க கூட போனேன், இந்த வாட்டி தெருவில் இருக்கிற பசங்களோட போறப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு, சரிடா ஏதோ அம்மா கிட்ட காசு கொடுத்துட்டு போறேன் மாச கடைசி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவரு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு வேலைக்கு போறதுக்காக. அதே நேரத்தில் பொண்ணு இருக்காங்க பாருங்க, பொண்ணு ரொம்ப நாளா அப்பா கிட்ட டூருக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. இது பாருமா, உனக்கு எக்ஸாம்லாம் முடியட்டும், நம்ம லீவுக்கு குடும்பத்தோட போவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பொண்ணு ஸ்கூல்ல வர்றதுக்காக அப்பாவும் சீக்கிரமா கிளம்பிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பொண்ணு அப்பா கிட்ட பயங்கரமான சண்டை போடுறாங்க. எப்பா பாதரா நீங்க அவனுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க, எனக்கு ஒரு சப்போர்ட்டும் பண்ண மாட்டீங்க. அவன் டூர் போனானா ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டீங்க, அமுச்சு விடுறீங்க. ஆனா நான் போனாலும் பொம்பளை பிள்ளை இப்படி அப்படி சொல்லி காரணம்லாம் காமிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அம்மாக்காரங்களை வந்து யார்கிட்ட என்ன பேசுன்னு தெரியாதா, ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி வளர்க்கணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா பொண்ணு கிட்ட பயங்கரமா சத்தம் போடுறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ இருக்கார் பாருங்க, வைஃபு கிட்ட இது பாருமா பொம்பளை பிள்ளையை திட்டிக்கிட்டு விடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணையும் கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. போயிட்டு போற வழியிலையும் அப்பா கூட சண்டை தான். அடுத்த தடவை கண்டிப்பா என்ன கூட்டிட்டு போங்கப்பா, என்ன அனுப்பி விடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அவன் பொண்ணும் பேசிக்கிட்டு அப்பா கூட பைக்ல போய்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணா இந்த பக்கம் மலைப்பகுதியில் ஒரு அம்மா ஒரு சின்ன குழந்தைய அங்கே விட்டுட்டு ஒரு நிமிஷம் இருமா நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு அந்த சின்ன குழந்தைய ரோட்ல நிக்க வச்சுட்டு போறாங்க. அந்த பக்கமா நம்ம ஹீரோ பைக்ல வந்துட்டு இருக்காங்க இல்லையா, பொண்ணோட டக்குன்னு என்ன நினைச்சாரு தெரியல, பைக்கை நிறுத்திட்டு அங்க ஒருத்தனை போயிட்டு செம்மையா அடிக்கவும் செய்யறாரு. இவன் அந்த சின்ன பொண்ணு கிட்ட தனியா நின்றுட்டு இருந்த குழந்தைகிட்ட ஏதோ தப்பா நடந்திருக்கிறாங்க இந்த பொறுக்கி. ஸோ அதனாலதான் நம்ம ஹீரோ பயங்கரமா அடிச்சிருக்கிறாரு. அதே நேரத்தில் அடி வாங்கணும் மினிஸ்டரோட ஏதோ ரிலேட்டிவ் போல, அங்கிருந்து போன் வருது. உடனே சரிங்க சார் அப்படிங்க சார் இப்படிங்க சார் சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவனை விட்டுறாரு. அவனும் அங்கிருந்து போறாங்க. அதே நேரத்தில் போகும்போது அந்த அடி வாங்கினவன் நம்ம ஹீரோவோட பொண்ணை திரும்பி பார்த்துட்டு போறான். ஹீரோவோட பொண்ணும் அவன் பாக்குறதுல பயந்து போய் நிக்கிறாங்க. அதே நேரத்தில் ஆப்போசிட்ல ஒரு டீ கடையில இருந்து ஒருத்தர் வராங்க. நீங்க அவனை அடிச்சதை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்பட்டேன், ஒரு ஹீரோ ரேஞ்சுக்கு இருந்தீங்க, டக்குன்னு பார்த்தா அவனுக்கு வணக்கம் வச்சு சல்யூட் அடிக்காத ஒரே குறையா தான் இருக்குது, அமுச்சு விடுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பையன் நம்ம ஹீரோவை திட்டிக்கிட்டு இருக்காரு. நீ யாரான்னு சொல்லி நம்ம ஹீரோவை கேட்கும்போது நான் ஒரு ரிப்போர்ட்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அரசியல் இதெல்லாம் தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பியும் போறாரு. கிளம்பி போகும்போது அந்த ரிப்போர்ட்டர் அந்த சின்ன குழந்தை அவன் என்ன பண்ணா, அந்த குழந்தைக்கு அவன் என்ன செஞ்சாலும் கூட தெரியாது பாவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை தன்னோட ஐடி கார்டை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு. தனக்கு நடந்த கொடுமை என்னன்னு கூட தெரியாம பார்த்துக்கிட்டு இருக்கு. அதையும் நம்ம ஹீரோ பார்த்து கண் கலங்கிட்டு அந்த பக்கம் போய்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் கட் பண்ண அந்த பக்கம் நம்ம ஹீரோ டியூட்டியில ஜாயின் பண்ணிட்டாரு. அவரோட இன்ஸ்பெக்டரை கூட்டிட்டு அந்த பக்கமா கார்ல போயிட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஒரு துப்பாக்கி இன்ஸ்பெக்டர் கொடுத்து வச்சிருப்பாரு. யாருக்கிட்ட, நம்ம ஹீரோ கிட்ட. நம்ம ஹீரோவும் கார் டிரைவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு கார்ல அந்த கன்னை மறைச்சு வச்சிருப்பாரு. என்னங்க இது டிபார்ட்மெண்ட் கன்னு கிடையாது, இது எனக்குன்னு பர்சனலா இருக்க கன்னு, உங்களை பாதுகாப்பா வச்சிருக்க சொன்னா இப்படி ஓப்பன் பேஸ்ல கார்ல வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இதை பத்திரமா வைங்க நான் அப்புறமா வாங்கிக்கிறேன்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோ கிட்ட அந்த துப்பாக்கியை கொடுத்துட்டு கார்ல போய்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்கும்போது அந்த இன்ஸ்பெக்டர் என் பொண்ணு ஸ்கூல்ல இருக்கா, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, அவளை மட்டும் கூட்டு வந்து வீட்டில் விடுங்க அப்படிங்கிற மாதிரி பர்மிஷன் கேட்கறாரு. ஸோ அந்த இன்ஸ்பெக்டரும் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வரும்போது நம்ம ஹீரோக்கு அவங்க வீட்டில இருந்து வைஃப் நிறைய தடவை ஃபோன் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. இருந்தாலும் இவர் பேசிக்கிட்டு வர்றதால போனை பெருசா எடுக்கல, சைலண்ட்லயும் போட்டுட்டார். அதே நேரத்தில் அந்த மலைப்பகுதியில் 2 போலீஸ்காரங்க நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு இங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்கும்போது மினிஸ்டர் வராரு, அவருக்காக பாதுகாப்புக்காக நாங்க அங்க போயிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ்காரங்க 2 பேரும் சொல்லிட்டு போறாங்க. இப்படியே ஊரை சுத்திக்கிட்டே இருங்கயா, ஓபி அடிச்சுக்கிட்டே இருங்கயான்னு சொல்லி அந்த போலீஸ்காரன் திட்டாங்கிறது போறாங்க. இந்த 2 போலீஸ்காரெல்லாம் என் சர்வீஸ்ல நான் எத்தனை இன்ஸ்பெக்டரை பார்த்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கவே நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அதுல ஒரு போலீஸ்காருக்கு அர்ஜென்டா சுவிட்ச் அடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா நிக்கிறாப்ல. கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோ இன்ஸ்பெக்டரை ஸ்டேஷன்ல விட்டுட்டு இந்த பக்கம் மார்க்கெட் வழியா வந்திருக்காரு. சோ அங்க நிக்கிற ஒரு போலீஸ்காரரு நம்ம ஹீரோ கிட்ட அப்படியே பேச்ச கொடுக்கறாரு. மலைப்பகுதியில ஒரு முக்கியமான நியூஸ் தான், ஏதோ ஒரு பொண்ணை கொடுமையா ரேப் பண்ணி கொலை பண்ணி போட்டுருக்கானுங்களா அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற ஏட்டைய இந்த போலீஸ்காரர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்னையா சொல்ற, யாரையா சொன்னது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது அந்த போலீஸ்காரர் என்னோட மச்சான் தான் மேல் பகுதியில் இருக்கிற மலையில எஸ்ஐயா ட்ரைனிங்ல இருக்காரு, ஸோ அவன் தான் ஃபோன் பண்ணி சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தான், பாவமா இருந்தது, ஆனா ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட அவனும் சொல்லிட்டு அந்த பக்கமா போறான். இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு பதட்டமாகுது. திடீர்னு போனை எடுத்து பார்த்தா நிறைய தடவை ஒரு 27 தடவை ஃபோன் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கார அம்மா. திரும்பவும் ஃபோன் பண்றாரு நம்ம ஹீரோ, ஆனா ஃபோன் இப்ப ரீச் ஆகல. சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. வீட்டில் போயிட்டு வைஃப் கிட்ட கேட்கும்போது தான் வைஃப் இன்னும் நம்ம பொண்ணு ஸ்கூல் விட்டு வரல, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு ஒரே பதட்டமா ஆகுது. அதே நேரத்தில் நம்ம பொண்ணு கூட படிக்கிற ஒரு பொண்ணு அப்ப அவகிட்ட நோட்ஸ் வாங்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. இன்னும் வரலையா அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த
பொண்ணு கேட்டுட்டு இருக்காங்க. ஸ்கூல் முடிச்சு அவ தனியா தான் நடந்து வந்துட்டு இருந்தா, கூட படிக்கிற இன்னொரு பொண்ணும் சேர்ந்துதான் 2 பேரும் நடந்து வந்திருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்லுது. சோ அந்த பொண்ணு பவித்ரா வீட்டுக்கு போலான்னு சொல்லி முடிவு பண்றாங்க. சோ நம்ம ஹீரோவோட வைஃப் தான் அந்த பவித்ரா வீட்டுக்கும் போறாங்க. அங்க போயிட்டு விசாரிச்சா அவளும் நானும் ஒன்னாதான் நடந்து வந்துகிட்டு இருந்தோம். அப்ப அவ ஒருத்தனை விரும்புற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தா, அவன் இன்னைக்கு வர்றதாவும் சொல்லியிருந்தா. சோ அவன் கூட பேசுறதால நான் அவன் கூட போறேன், நீ போயிடு. சப்போஸ் எங்க அப்பா வீட்டுல யாருன்னா கேட்டாங்க அப்படின்னாக்கா எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுன்னு சொல்லி அவன் என்கிட்ட சொன்னா, இன்னும் வீட்டுக்கு வரலையா, வந்திருப்பான்னு நினைச்சா அப்படிங்கிற மாதிரி அங்க நடந்த உண்மை கதை எல்லாமே அந்த பொண்ணு அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுச்சு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ இருக்காரு பாருங்க, அவரோட ஏட்டையா இந்த கதையெல்லாம் சொன்னாரு பாருங்க, அவர்கிட்ட ஃபோன் பண்ணி அந்த எஸ்ஐ நம்பரும் வாங்கிக்கிறாரு. அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது, யோ இரியா இன்னும் பாடியே ஐடென்டிஃபை பண்ணல, அதுக்குள்ள நீ ஃபோனை போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவரையும் திட்டுறாரு. அதே நேரத்தில் அந்த ரிப்போர்ட்டரும் அதே இடத்துல போட்டோ எடுத்துட்டு அந்த பக்கமா வராங்க. எவ்வளவு கொடூரமா இதெல்லாம் பண்ணியிருக்கிறானுங்க, எப்படிதான் அவங்களுக்கு தைரியம் வந்துச்சுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வரும்போது அவரு தடுக்கி அந்த இடத்துல விடுறாரு. ஸோ ஐடி கார்டு அங்கே கிடக்குது. அந்த ஐடி கார்டையும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. கட் பண்ண இந்த பக்கம் ஹையர் ஆஃபீஸர் நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி உடனே நான் சொல்ற ஸ்பாட்டுக்கு வா, எதுவாக இருந்தாலும் அப்புறம் நேரில் பேசிக்கும், இது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட தகவல், ஃபோன்லாம் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன் சார், என் பொண்ணு ஸ்கூல்ல இருந்து வரல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல நான் சொல்ற ஸ்பாட்டுக்கு வாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ கொஞ்சம் டென்ஷன் ஆகிறாரு. என் பொண்ணு வீட்டுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்னன்னாக்கா உங்களோட வேலைக்காக என்ன கூப்பிட்டு இருக்கீங்க, என வேலையே போனாலும் பரவாயில்ல நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த போலீஸ்காரரும் மலைப்பகுதியில் ஒரு பொண்ணு இறந்து போயிச்சான், சஸ்பெக்ட் யாருன்னு சொல்லியும் கண்டுபிடிச்சாச்சு, நீ உடனே இங்க வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு இப்ப ஒரே பயமாயிடுச்சு. டக்குன்னு ஹீரோவும் கிளம்பி அந்த இடத்துக்கு புறப்பட்டு போறாரு. அதே நேரத்தில் ஹீரோவோட வைஃபும் பொண்ணை எங்கெங்கேயும் தேடி பார்த்துறாங்க, ஆனா எங்கேயுமே கிடைக்கல. இப்ப நம்ம ஹீரோ அதே இடத்துல இறங்கி அழுது நடந்து வந்துகிட்டே இருக்கிறாரு. அப்போ இவங்க 2 பேரும் இந்த ஐயர் ஆபீசரும் இன்ஸ்பெக்டரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா நம்ம ஹீரோ பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஊர்ல ரொம்ப நல்ல மனுஷன் சார், அவர் கூட வேலை பார்க்கறேன்றதுக்காக சொல்லல, உண்மையாலுமே அவர் ரொம்ப நல்ல மனுஷன், யாருக்கு எந்த தீங்கு நினைக்காத ஒரு நல்ல மனுஷன், அப்படிப்பட்டவங்களுக்கு இப்படிலாம் நடக்கணும்ன்றதான் விதியா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பாவம் சார், அந்த பொண்ணை ரொம்ப கொடூரமா ரேப் பண்ணியிருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற 2 ஏட்டையா அந்த மலைப்பகுதியில் நடந்து வந்துட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க தான் இந்த கேஸையே கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த போலீஸ்காரரு சுவிட்ச் அடிக்கலாம் சொல்லி போனார் பாருங்க, அப்பதான் ஒருத்தன் நடந்து வந்திருக்கான். ஸோ இந்த மலைப்பகுதியில் கீழே அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனை கூட்டு விசாரிக்கலான்னு பார்த்தா அவன் அங்கிருந்து வேகமா ஓடவும் ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவனை துரத்தி பிடிச்சி அடிச்ச 2 அடியிலே அவன் உண்மையை ஒத்துக்கிட்டான், நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த கதையெல்லாம் நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டே வந்திருப்பாரு. ஸோ பக்கத்தில் வந்தவொடனே அவர் வந்துட்டாருப்பா, எல்லாம் அமைதியா இருங்க சொல்லி அங்கே இருக்கிற போலீஸ்காரங்களும் சமாதானமாகறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ அந்த பக்கமா போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போறாரு. அந்த கொலைக்காரனை யாருன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போறாரு. ஸோ கட் பண்ணா அப்படியே இந்த பக்கம் வீட்டில் வைஃப் அங்கே வீட்டில் தனியாக அழுதுகிட்டு இருக்கும்போது தான் காணாம போன பொண்ணு அங்கே நடந்து வராங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோவோட பொண்ணு தான் இங்கே வராங்க. உன்னை எவ்வளவு நேரமா தேடின, எங்கடி போன அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா அந்த பொண்ணை கட்டிப்பிடிச்சு அழுகவும் செய்யறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ துப்பாக்கி எடுத்து சுற்ற மாதிரி காமிக்கிறாங்க. என்ன ஏதுன்னே தெரியல. அங்க இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாமே பதறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. என்னப்பா இப்படி பண்ணிட்டியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன்னை நம்பி தானே எல்லாத்தையும் சொன்னேன், உனக்காக தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லி தானே நாங்கள் உங்களை தனியாக கூப்பிட்டு பேசுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நானும் ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றிருக்கேன் சார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஆளை செய்யறாரு. ஸோ நம்ம ஹீரோ சுட்டது யாரு அப்படின்னா தன்னோட சொந்த பையனை தான் சுட்டிருக்காரு. டூர் போறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு ஒரு சின்ன குழந்தைய அந்த ரோட்ல நினைச்சு பாருங்க, ஒரு குழந்தை, அந்த குழந்தைய இவன் கடத்திட்டு போய் கற்பழிச்சிருக்கான், ரேப் பண்ணியிருக்கான். அதை தான் இந்த போலீஸ்காரங்க பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ நியாயமா நேர்மையா என்ன செய்யணுமோ அதை சட்டப்படி தானே தண்டனையை அவனுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை சுட்டுட்டு அந்த பக்கமா நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அதே இடத்துல இந்த ரிப்போர்ட்டர் நம்ம ஹீரோ கத்திரி அழுதுகிட்டு இருக்காரு. அதையும் அவன் பார்க்கறான். இந்த பக்கம் ஒய்ஃபு கால் பண்ணியிருப்பாங்க நம்ம ஹீரோக்கு. ஸோ ஒய்ஃபுக்கு இந்த விஷயம் இப்போ தெரிஞ்சு போச்சு. நம்ம ஹீரோ அழுறதை பார்த்துட்டு அவங்களும் அழவும் செய்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த ரிப்போர்ட்டர் நம்ம ஹீரோ அழுறதை பார்த்து அவரும் அழகும் செய்கிறாரு. அப்படி இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க. இது மாதிரியான சினிமா கதைகளை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். தேங்க்யூ.